ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் பேஜ். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கானமி ஜோன் லிமிடெட் ஷேர்ஸோடைய ஸ்டாக் அனாலிசிஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். குவிக்காக நம்ம வந்து 4-5 பாயிண்ட் வந்து குவிக்காக பார்ப்போம். இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத வந்து ஜஸ்ட்டு நம்ம ஒரு ஓவர்வியூ பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது ஒரு 2-3 வெப்சைட் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனர்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதானுடைய மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா ஒரு 3,64,966 crores வந்து இருக்குது. பிஎஸ்சி என்எஸ்சி ரெண்டுத்துலேயுமே வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இதோடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஓவராலாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதில் வந்து மெயினாக வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லேட்டஸ்ட்டாக வந்து 5,786 crores அப்படின்னு இருக்குது. ஸோ நெட் ப்ராஃபிட் எல்லாம் டேக்ஸு எல்லாமே கொடுத்தது போக பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து 3,043 crores அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோடைய லேட்டஸ்ட் Q4 உடைய ரிசல்ட்ஸ் இன்னும் வரல. வந்ததுக்கப்புறமா நம்ம சேனலில் அதை பற்றி பார்க்கணும். ஸோ ஓவராலாக நீங்கள் வந்து கன்சாலிடேட்டட் ஃபிகர்ஸாக ஓவராலாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா, இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஹையர் சைடில் தான் இருக்குது. ஸோ ப்ராஃபிட் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ நம்ம அடுத்தது வந்து என்ன குவிக்காக பார்க்கலாம் அப்படின்னா, இதோடைய ஸ்டாண்டர்ட் கன்சாலிடேட்டட் வந்து நம்ம பார்க்கலாம், இல்லை ஸ்டாண்டர்லோன் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ ஸ்டாண்டர்லோன் பேலன்ஸ் ஷீட் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 2021 ஆரம்பித்து மார்ச் 2025 வரைக்கும் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி லேட்டஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் இல்லை. Q4 ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு மார்ச் 2026 வரைக்கும் வந்துடும். சரிங்களா? இதில் குவிக்காக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஸோ ரிசர்வ்ஸ் இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா, ஸோ இயர் வைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஸோ ரிசர்வ்ஸ் வந்து நல்ல ரிசர்வ்ஸே இருக்குது, நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் பாரோயிங்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இயர்லி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ கடன் வாங்குறது தப்பு இல்லை, அட் த சேம் டைம் ரொம்பவும் கடனில் வந்து இருக்கக்கூடாது. ஸோ அதை வந்து நம்ம எந்த ஸ்டாக்காக இருந்தாலுமே பார்த்துக்கணும். ஸோ லாங் டேர்ம் பாரோயிங் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதிகப்படியான கடன் வாங்கியிருக்கிறத பார்க்கலாம். ஸோ ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளக்சுவேட்டிங்காக தான் இருக்குது. ஆனால் வந்து ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸும் இவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ அடுத்து நம்ம குவிக்காக என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். ஸோ அதிகமான ஷேர்ஸ் வந்து ப்ரமோட்டர் கிட்ட தான் இருக்குது. ஸோ 68% கிட்ட வந்து ப்ரமோட்டர் கிட்ட ஷேர்ஸ் இருக்குது. ஸோ ரீசெண்ட் இயர்ஸில் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2026 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 2025லேருந்து. ஸோ இப்போ வந்து 68% இருக்குது. ஸோ மற்ற ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் உங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஸோ எஃப்ஐஐ வந்து 13.25% வச்சுருக்காங்க, டிஐஹெச் வந்து 13.85. ஸோ அப்புறம் மீதி வந்து பப்ளிக் கிட்ட இருக்குது. ஸோ ஏதாவது ஷேர் வந்து பிளெட்ஜ் பண்ணியிருக்காங்க இது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, எந்த ஷேர்ஸுமே பிளெட்ஜ் பண்ணலை. சரிங்களா? ஸோ அடுத்தது நம்ம குயிக்காக டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரி பார்த்துக்கலாம். ஸோ டிவிடெண்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2021 நம்ம வச்சுக்கலாம். 5 ரூபா 5 ரூபா 5 ரூபா 6 ரூபா 7 ரூபா அப்படிங்கிற இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிவிடெண்டு வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ குயிக்காக வந்து இதோடைய சேட் பேட்டர்ன் பார்த்துடலாம். ஸோ 1 டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன்றும் பெருசாக ப்ராஃபிட் இல்லை. ஸோ 5 டேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வாலட்டைலாக இருக்குது. ஸோ 1 மந்த் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 18% கிட்ட வந்து ப்ராஃபிட் இருக்குது. ஸோ அப்படியே 6 மந்த்ஸ்க்கு வந்தோம் அப்படின்னா இங்கேயுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 11% ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஸோ 1 இயர் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 28% ரீசெண்டான ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ 5 இயர்ஸ் அப்படின்னு வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஓகே. ஸோ இங்கே வந்து 119% ப்ராஃபிட்டில் தான் இருக்குது 5 இயர்ஸில் வந்து ஓவராலாக. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து 2021 வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 119%. ஸோ இந்த ஸ்டாக்கில் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருந்து மேல் நோக்கி தான் போயிருக்கு. ஸோ லெஃப்ட் டு ரைட் வந்து அந்த மாதிரி பேட்டர்னில் தான் இருக்குது. அட் த சேம் டைம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டிஷ்
கைண்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்குது. ரொம்பவும் வந்து அதிகப்படியான ப்ராஃபிட்டும் இல்லை, ரொம்ப அதிகப்படியான லாஸும் இல்லை. ஸோ 5 இயர்ஸ்க்கு வந்து ஒரு குட் டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம வந்து எந்த ஸ்டாக்காக இருந்தாலுமே பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஓன் சாய்ஸ், நம்மளுடைய ஓன் ஃபினான்ஷியல் அனாலிசிஸை வச்சு தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து அந்த செக்டரை படிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ரொம்ப பெரிய தொகையாக வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம், சின்ன தொகையாக கூட போடலாம். ஸோ 1-2 ஷேர் வாங்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய இன்கேஸ் ஷேர் வந்து கீழ் நோக்கி போச்சு அப்படின்னா எதனால போச்சு அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஸ்டாக் வாங்க ஆவரேஜிங் பண்ணலாம். இல்லை நிறைய பல்க் குவான்டிட்டியில் வாங்கணும் அப்படின்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே ஓகே, தட்ஸ் இட் ஃபார் டுடே. தென் தேங்க்யூ ஸோ மச். இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.